அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, அருள் அறிவு என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, அருள் அறிவு. பொய்யான வாழ்வை பொய் என தவிர்க்காது உண்மையெனக் கொண்டு மரணம் அடைவதே மாயை. மாயையே நானாயிருக்க மாயையை நான் அறிவனோ? அறியேன். என்னே என் அறிவீனம். நான் யாரென்று யாரை யார் அறிவார்? அறிவிலார் என்னுடையரேனும் இலர் எனும் ஆணவமல ஜீவ மாயையே அறிவிலார் எனும் ஜீவன். அறிவுடையார் எல்லாம் உடையார் எனும் அருள் அறிவிக்க அறிந்த எல்லாம் உடையார் எனும் ஆன்ம அறிவு. அருள் அறிவே ஆன்ம அறிவுக்கு அறிவிக்கும் அருள். அவ் அருளை பெற்றவரே நான் யாரென்று அறிவிக்க வல்லார். மூவிடத்திலும் அருள் உண்டு, மூன்றும் ஒன்றல்ல. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருள். ஜீவ அறிவுக்கு ஆன்ம அறிவு ஜீவன் பக்குவம் உறுங்கால் அறிவிக்கும். ஆன்மா பக்குவம் உறுங்கால் ஆன்மாவுக்கு அருள் அறிவிக்கும். அறியா அறிவு ஜீவ அறிவு. அறியும் அறிவு ஆன்ம அறிவு. அறிவிக்கும் அறிவு அருள் அறிவு. அனுபவமின்றி உளராதே. படிப்பும் கேள்வியும் அனுபவம் அல்ல, நடையே அனுபவம். படிப்பு எழுத்தளவே, கேள்வி ஒளி அளவே, அனுபவமே பொருளளவு. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இவ்விளக்கத்திலிருந்து ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, அருள் அறிவு குறித்து ஒரு நல்ல தெளிவு கிடைத்திருக்கும். மேலும் அருள் என்பது மூவிடத்திலும் உண்டு என்றும் அறிகின்றோம். அதாவது ஜீவ நிலையிலும் ஆன்ம நிலையிலும்
அருள் நிலையிலும் என்ற 3 நிலைகளிலும் உண்டு. எனினும் மூன்றும் ஒன்றல்ல, ஒன்றுக்கு ஒன்று வேறுபடும். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருளே அருள் என்று அறிதல் வேண்டும். தவிரவும் நடையே அனுபவம் என்றும் அறிகின்றோம். அதாவது படிப்பு என்பது எழுத்தளவே என்றும், கேள்வி என்பது ஒலி அளவே என்றும், ஆனால் நடையே அனுபவம் என்றும், அதுவே பொருளளவு என்பதும் தெளிவு. இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.